ஹே டியர்ஸ், உங்களுக்கான லாங் வீடியோ இதோ நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து பொங்கலுக்கான முன்னாடி நாள். நாங்கள் பொங்கலுக்கு வந்து எந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணோங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். பொங்கல் முதல் நாள் வந்து இந்த மாதிரி மஞ்சக்கிழங்கு அப்புறம் பொங்கல் ஜாமான்லாம் வாங்கிறதுக்காக நிறைய மக்கள் வந்து பஜாரில் கூடியிருந்தாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எஸ்பெஷலி வந்து எங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு துணி கடையில். அதனால் துணி எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம். எல்லாருமே வந்து பொங்கலுக்கு துணி வச்சு படைக்கிறதும் உண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரக்கடையில் ரொம்ப அழகழகாக அந்த செம்பு ஜாமான் பித்தளை ஜாமான்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப லேடிஸ்க்கு ஸ்பெஷலான ஒன்று என்ன அப்படின்னா கோலமாவு. அதையுமே அப்படியே நாங்கள் பார்த்துட்டு வாங்கிட்டு அப்படியே நாங்கள் துணி எடுக்க போயிட்டோம். பார்த்திங்கன்னா அன்றைக்கி துணி கடையிலையுமே செம கும்பல். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோலம் போட ஆரம்பித்தோம். இது வந்து பக்கத்து வீட்டில் போட்ட கோலம். அவங்களாம் வந்து சூப்பராக பட்டையை கிளப்பி போட்டாங்க. நாங்கள் அப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணினோம். அவங்களாம் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் தான் நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணோம். இதுவும் வந்து பக்கத்து வீட்டில் போட்டது தான். எனக்கு ஒரு சின்ன ஒரு பழக்கம் இருக்குது. பொங்கலுக்கு முதல் நாள் கோலம் போடுறத எல்லாத்தையுமே நான் வந்து அப்பையில் இருந்தே, எப்போ வந்து மொபைல் எனக்கு வந்துச்சோ அப்பையிலேருந்தே ஃபோட்டோ எடுக்கிற பழக்கம் உண்டு. அந்த மாதிரி இந்த வாட்டி ஃபோட்டோ எடுக்காமல் வீடியோவாக எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கும் வந்து அதை காட்டலாம் அப்படின்னு. ஒவ்வொருத்தருமே அவங்க வீட்டு வாசலில் ரொம்ப ரசித்து போட்டாங்க. இதுதான் நாங்கள் போட்ட கோலம். அதுக்கப்புறமா அந்த கரும்பு அப்புறம் அந்த பொங்கல் பொங்கி வரதெல்லாம் பார்த்துட்டு பாப்பா நானும் பொங்கி வர மாதிரி வரைகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவங்க வயசுக்கு இது வரைஞ்சது எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் ரொம்ப அருமையாக சூரிய பொங்கல் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பொங்கலை வந்து பொங்கல் பொங்கி வரப்போ அந்த பொங்கலோ பொங்கல்னு சொல்லி வர அந்த ஒரு சந்தோஷம் இருக்கே, அதில் வந்து எந்த ஒரு இதுவும் அந்த சந்தோஷத்தை தராது. ரொம்ப வந்து ஹாப்பியாக ரொம்ப நலமாக இருக்கணும். இந்த சூரிய பொங்கல் வந்து ரொம்பவே எங்களுக்கு சூப்பராகவே அமைஞ்சிருந்துச்சு. பொங்கலோட டேஸ்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எஸ்பெஷலி அந்த கூட்டு குழம்பு வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல், அவரைக்காய் பொரியல் இந்த மாதிரிலாம் வந்து செய்வோம். மோஸ்ட்லி வந்து பாலில் தான் வந்து நாங்கள் பொங்கல் வைப்போம். அதே மாதிரியே வந்து பொங்கல் வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு மணி 4 ஆயிடுச்சு. நேராக கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் போய் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். இதுதான் எங்களோட பொங்கல் அவுட்ஃபிட். அப்புறம் குட்டி பாப்பாவுக்கு வந்து பட்டுப்பாவாடை ரொம்ப நேரம் போட முடியலையே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மாற்றி விட்டுட்டோம். அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணிவிட்டு எகெயின் வந்து ஒரு ஷாப்புக்கு போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போனோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஷாப்பில் பொங்கலோட டெக்கரேஷன்ஸ்லாம். அப்புறம் குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வியர் பண்ணியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்குமே இந்த பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக போயிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.